பல வருடங்களுக்கு முன்பு என் தாய்க்கு சோறு போட்ட நிலம். என் அம்மம்மா, என் அம்மப்பா, என் மாமன்மாரை வாழ வைத்த நிலம். அன்று ஏர் பூட்டி சேற்றில் கால் புதைத்து உழவிய நிலத்தில் இன்று சில வருடங்கள் கழித்து இந்த மண்ணை நானும் பார்க்கச் சென்ற போது இந்த கிராம பகுதி எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னோட தாயோட என்னோட அம்மப்பா அவங்களோட வந்து ஒரு பூர்வீகம் அப்படி சொல்லலாம். இன்னைக்கு நான் வந்து இந்த 38ஆம் கிராமத்துக்கு வந்து அப்படி சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் இந்த இடத்த வந்து பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு வந்து நான் பார்க்குறேன் எப்படி இந்த இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இதை வந்து பரண் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பரன்லாம் வந்து இது நிலத்தோடு இருக்கிற ஒரு பரண். சில பரணை வந்துட்டு மரத்துக்கு மேலே வந்து வச்சுப்பாங்க. இந்த இடத்துல வந்து தீனா மூட்டிட்டு 4-5 பேர் இருந்து கதை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கதைகளை வந்து சொல்லி கொண்டு இருப்பாங்க. காவல் தெய்வமாக வந்து இருக்கிறது வந்து கருப்பஞ்சாமி அப்படி சொல்லுவோம், எல்லைச்சாமின்னு சொல்லுவாங்க. இந்த குடிசை தான் இப்போ வந்து அவங்களோட கிச்சன். இதுக்குள்ளே தான் சமைக்கிறவங்க. வண்டி பயிர் ஓட்டு, மரவள்ளி ஓட்டு, சோளம் போட்டு, கொங்கத்து வண்டி பயத்தை வச்சுகள் நாட்டி அப்படி வராவடி இங்கே வராதில்ல. அஞ்சியல்குள்ள அப்படிங்கிற காரணத்தால் தான் நாங்கள் சில இடம் பண்ணி வாங்குறோம். இப்போ அம்மாப்பா வந்து அப்போ தொழிலுக்கு போனால் இப்போ பிள்ளை எல்லாம் வந்து எப்படி நீங்கள் பார்த்து கொள்கிறேன்? நீங்கள் வீட்டில் வச்சு சாவடிக்கிறான் நேரம் பார்க்கத்தானே உனக்கு குரக்கன் அடிச்சு ஒரு யாரம் புட்டை வச்சு கொடுப்பேன். இறங்கிடிச்சு வச்சு இருந்து அடுத்த நாளைக்கு இறைவன் சோறு இரவைக்கும் பாலைக்கும். சிந்தித்தால் சிரிப்பு வரும், மனநொந்தால் அழுகை வரும், சென்றலும் புயலாய் மாறி மாறி வரும் மானிடரின் வாழ்வே. வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் ஆர்ஜே பிரகலாதன். இன்றைக்கி நான் மட்டும் வந்திருக்கேன். எங்கே திவா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். திவா வந்து இப்படி தான் நான் என்னென்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் வந்து தனிப்பட்ட சில விஷயங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. அவங்களோட வேலைகள், அந்த வேலைகளை ஒரு ஆளை வந்து பண்ணி முடிக்கிறது வந்து ஒரு ஆளை விட்டுட்டு ஒரு ஆள் போக வேண்டியிருக்கும். ஸோ வந்து திவாவுக்கும் வந்து ஒரு சில வேலைகள் அண்ட் வந்து நாங்கள் கொழும்புக்கு போக வேண்டிய ஒரு வேலையும் இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி வந்து அவன் பார்க்க போயிட்டான். அப்போ நான் மட்டும் தான் வந்திருக்கேன். எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மட்டக்களப்பு மாவட்டத்துலேருந்து 38ஆம் கிராமம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கேன். இந்த கிராம பகுதி எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்னோட தாயோட என்னோட அம்மப்பா அவங்களோட வந்து ஒரு பூர்வீகம் அப்படி சொல்லலாம். அதாவது அவங்க எல்லாருமே வந்து வேறு ஒரு ஊர். அதாவது அம்மப்பா வந்து அவங்க வந்துட்டு கடுக்காமணி ஏதோ ஒரு ஊர். அப்புறம் வந்து அம்மம்மா வந்து பழுகாமன்னு நினைக்கிறேன் அவங்களோட பூர்வீகம். ஆனால் எல்லாருமே கடைசியாக வந்து இங்கே இருந்தது வந்து இந்த 38ஆம் கிராமம். எங்களோட அம்மாவெல்லாம் வந்து பிறந்து வளர்ந்தது வந்து இங்கேருந்து தான் நான் நினைக்கிறேன். அப்படி தான் சொன்னாங்க என்னட்டு. எங்களுக்கு இங்கே ஒரு நிலம் ஒன்று இருந்தது, ஒரு வயல்காணி மாதிரி என்ன சொன்னால் இங்கே தான் இருந்தது வீடு வளவு. அப்போ அதெல்லாம் வந்துட்டு ஒதுக்கி இது செய்து அதை வந்து வயல்காணியாக மாற்றி பிறகு வந்து அதை எங்களை மாமாவுக்கு ஒப்படைச்சிட்டாங்களே. அதெல்லாம் வித்தாச்சு. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய கதை உண்மையில். அதெல்லாம் வந்து நான் போக சொல்கிறேன், முன்னாடி வந்து சொல்ல வேண்டியதில்லை. ரைட். இன்றைக்கி நான் வந்து இந்த 38ஆம் கிராமத்துக்கு வந்து அப்படி சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் இந்த இடத்த வந்து பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு வந்து நான் பார்க்குறேன் எப்படி இந்த இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் வந்து நான் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். என்ன சொன்னால் உங்களுக்குலாம் தெரியும், வயசானவங்கக்கிட்ட வந்து கதையெல்லாம் கேட்குறதுக்கு எத்தனையோ பேர் வந்து இன்றைக்கி ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படி சொன்னால் அவ்வளோ வரலாறுகளும் கதைகளும் புதையுன்ட்ருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களை என்னோடய அம்மா பாட்டை நான் வந்து கேட்க போகிறேன். அதுக்கு முன்னால் வந்து இந்த நிலங்களை வந்து நான் பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி இன்றைக்கி நான் வெளிக்கிட்டு வந்தேன். ஸோ வந்து வந்துட்டேன். பின்னாலே வந்து பார்ப்பீங்க இது என்ன அப்படி சொல்லி பார்த்தோன்னா இது வந்து ஒரு பரன். நான் இதை பற்றின விஷயங்களை நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னால் வந்து நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.
ஓகே. இப்போ இதை வந்து பரண் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பரன்லாம் வந்து இது நிலத்தோட இருக்கிற ஒரு பரண். சில பறனை வந்துட்டு மரத்துக்கு மேலே வந்து வச்சுப்பாங்க. இதுக்காக அப்படி சொல்லி பார்த்தோன்னா இந்த வயலெல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்காக வேண்டி இங்கே வந்து யானைக்கு தான் கூட வந்து பாதுகாப்பாங்க. இந்த பக்கம் வந்து யானைகளோட அச்சுறுத்தல் தான் அதிகம். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து தீனா மூட்டிட்டு 4-5 பேர் இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதைகளை வந்து சொல்லி கொண்டிருப்பாங்க. அதுக்குள்ளே நம்மளை போல் இளம் வயசு படினி எல்லாம் வந்தால் அவங்களுக்குலாம் வந்து நிறைய கதைகளை வந்து சொல்லுவாங்க. அவங்க வந்து இது இப்படி அப்படி இப்படின்லாம் சொல்லி. ஸோ வந்து இது வந்து ஒரு பரண். இது இப்போ கட்டின பரண் இல்லை, இதுக்கு முன்னால் செய்த வேளாண்மை அறுவடைக்கு வந்து இவங்க செய்திருக்காங்க. இப்போ வந்து இது வந்து பழுதடைஞ்சிருக்கு. இப்போ இது வந்து உழவி கொண்டிருக்கிறாங்க. இந்த சீசன் வந்துட்டு வேளாண்மை செய்கிற ஒரு சீசன். மாறி போகம்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். இதை வந்து இங்கே வந்து 3 போகமாக 2 போகமே செய்கிறவங்க. அப்போ அதில் ஒரு போகம் தான் இது. இப்போ வேளாண்மை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ வந்து இது வந்து வேளாண்மை செய்து கொண்டிருக்கும் போது தான் இதை வந்து இனி திருத்திட்டு இதில் வந்து காவல் பார்க்க தொடங்குவாங்க. ஆனால் வந்து அப்படியே நான் காண்பிக்கிறேன். அங்கே ஒரு கோயில் தெரியும் பாருங்கள். அதை வந்து இந்த ஊர் எல்லையில் இருக்குது. அதாவது இந்த 38ஆம் கிராமம் எல்லையில் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டு, அதாவது இந்தியா தமிழ்நாடு பக்கம்லாம் வந்து காவல் தெய்வமாக வந்து இருக்கிறது வந்து கருப்பஞ்சாமி அப்படி சொல்லுவோம், எல்லைச்சாமின்னு சொல்லுவாங்க. அப்படி அதே மாதிரி நம்மளோட பக்கங்களில் வந்துட்டு இது வந்து வைரவர் கோயில். ஸோ வந்து இங்கே முன்னுக்கு எல்லையில் இருக்கிறது வந்து வைரவர். இதில் வந்து நிறைய பேர் வந்து பூஜையெல்லாம் செய்வாங்க. வேண்டுதல் பூஜைகளாகவும் இருக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு இந்த வயல்காணிகள் செய்கிறவங்களாம் வந்து அடிக்கடி இங்கே பூஜையெல்லாம் செய்வாங்க. இன்றைக்கி வந்து இந்த பூசாரிட்ட ஏதாச்சும் இந்த ஊரை பற்றி வந்து சில விஷயங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்றைக்கி வந்து பூசாரி வரல. அப்புறம் பாருங்கள், இங்கெல்லாம் வந்துட்டு இப்படியே உழவி கொண்டிருக்கிறாங்க. எல்லா பக்கமே வந்துட்டு இப்போ டிராக்டரால் தான் உழுவுறாங்க. முன்னாடி வந்து இங்கெல்லாம் வந்து மாட்டு வண்டியில், உங்களுக்கு தெரியும், மாட்டு வண்டியில் வச்சு கொண்டு தான் உழுவுவாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்துட்டு இந்த டிராக்டர் மூலம் தான் வந்து உழுவுறவங்க பாருங்கள். அது வந்து டிராக்டர் உழவு தான் எல்லாமே. நானே இன்றைக்கி இங்கே வந்தோன்னு சொன்னாலே வந்து இந்த இடங்களுக்கு வந்தால் இங்கே அந்த கேட்குற பறவைகளோடதும் அந்த பூச்சிகளோட ஒரு சத்தம் வந்து அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும். கேட்குறதுக்கு மனசுக்கு ஒரு அமைதியாக இருக்கும். டெய்லி நம்ம வந்துட்டு பைக் ஓட்டம் தானே, ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் பைக் ஓடி போய் அந்த சத்தங்கள்லாம் கேட்கும்போது 1000 டென்ஷன் 1000 ப்ரெஷர் அதெல்லாம் வந்து குறைக்கணும் அப்படி சொன்னால், இப்படியான கிராமங்களுக்கு வந்தோன்னு சொன்னால் அந்த வில்லேஜில் இருக்கிற ஒரு பறவைகளோடதும் அந்த இப்போ இருக்கிற எந்த ஒரு சிச்சுவேஷனு, அதாவது இந்த கிளைமேட்டை பார்த்தோன்னு சொன்னாலே வந்து ஒரு அழகான ஒரு கிளைமேட்டை வந்து, அதாவது மூசாப்பா இருக்கும், மப்பும் மந்தாரம்னு சொல்லுவோம். இங்கே பக்கம் வந்து அந்த ஒரு பேச்சு வழக்கில் மப்பும் மந்தாரம் இருக்குன்னு சொல்லுவோம். மழை பெய்யறதுக்கு முன்னாடி வந்து இருக்கிற ஒரு கிளைமேட் வந்து அப்படி தான் இருக்கு. இங்கே வந்து இப்போ வந்து இருக்கும். அதனால் வீடியோ கிளியர்லாம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இது பாருங்கள், இதான் அந்த பைரவர் கோயில். இது உள்ளே இருக்குது. நான் இப்போ வந்து எங்கள்ட்ட அம்மா பாட்டை தான் இதை பற்றின எல்லா கதைகளையும் வந்து கேட்க வரேன். ஸோ வந்து அவர்கிட்ட கதைப்போம். ஓகே. இப்போ எங்கள் அம்மா அப்பா அவங்களோட பூர்வீகம் அங்கே இருந்து, அதாவது 38ஆம் கிராமத்துலேருந்து இப்போ நம்ம ஊர் பழுகாமத்துக்கு நான் வந்துட்டேன். ஸோ வந்து இதுதான் எங்கள் அம்மா அப்பாக்களோட வீடு வளவு. அம்மா அப்பாக்களோடன்னு சொன்னால் அம்மா அப்பாட கடைசி மண், அதாவது எங்களோட மாமா, கடைசி மாமா அவங்களோட வளவு தான் இது. அவங்க தான் வீடெலாம் கட்டியிருந்தாங்க. இந்த இடத்துல வந்து முந்தைய ஒரு குடிசொன்று இருந்தது வீடு உண்டு. அப்போ நான் வந்து நான் சொன்னேன், நான் எங்களோட மூத்த நான் வந்து இங்கேருந்து தான் படித்தேன் அம்மா அம்மாக்கள்கிட்ட. இன்னொரு அண்ணா ஆசிரமத்தில் நானும் அக்காவும் தான் போய்ட்டு இருந்தேன்னு சொன்னேன். அப்போ அண்ணா வந்து படிக்கும்போது இங்கே நான் இருந்துட்டு இப்போல்லாம் சில நேரம் இங்கே வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்றது இங்கே தான் ஓடி ஆடுறது, வீட்டு சண்டைலாம் பிடிச்சா சும்மா அப்படி. அப்போ இந்த சைடெலாம் வந்து அம்மா வந்து மரக்கறிகள் செய்கிற ஒரு பண்டி, கீரைலாம், பயத்தை, கொத்தவரன்னு சொல்லி நிறைய பயிர்கள் செய்கிறது. ஆனால் இப்போ ஆளுக்கு நல்லா வயசு விட்டு இப்போ அதெல்லாம் வந்து அழகு ஒன்றும் செய்கிறது இல்லை. இந்த குடிசை தான் இப்போ வந்து அவங்கள்ட்ட கிச்சன். இதுக்குள்ளே தான் சமைக்கிறவங்க. அப்புறம் வந்து அவரோட ஒரு பழக்கம் இருக்குது, தென்னை மரம் வச்சு உண்டாக்கிடுவார். இதெல்லாம் வந்து அவங்க வச்சு உண்டாக்குனது அந்த தென்னை மரம். அதே மாதிரி எங்களோட வீட்டெல்லாம் வந்து அவர் பெஸ்ட்டாக வந்து தென்னை மரம்லாம் வச்சு உண்டாக்குனது அப்படி. அப்போ இந்த வீடு நான் சொன்னது தான் கடைசி மாமா வந்து கட்டினது. இதுதான் பாட்டி கிளவி. ஆமாம்மா, அவங்க தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க வீட்டை வந்து வடை சுட்டு, அதாவது நம்ம என்னோட வீட்டை சுட்ட நம்ம வாழைப்பூ வடைனே, பூரி சுட்டு நம்ம ரைட், வாழைப்பூ வடை சுட்டையில் வந்து அம்மா பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு சில வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் காட்டியிருப்பேன். ஆனால் அம்மாப்பா தான் காட்டலை. பால் வந்து உள்ளே அரிக்காரு. இதான் வந்து நம்மளோட அம்மாப்பா. நல்லா வயசு போயிட்ட ஆளுக்கு. இப்போ எத்தனை வயசு அம்மாப்பா உனக்கு? 80 வயசு அவருக்கு. இப்போ நல்லா பயிரெல்லாம் செய்து நல்லா இது செஞ்சவர் வந்து பயிர்கள் செஞ்சு தான் உண்மையில் வந்துட்டு அம்மாவுக்கு அப்போல்லாம் வந்துட்டு கூட காசு இது கொடுக்குற அரிசி பருப்புன்னு சொல்லி அம்மாப்பா தான் வேண்டி கொண்டு கொடுக்குறது. எல்லாம் மரக்கறிகள் செய்கிறது தான். அவர் தான் வீட்டை மரக்கறிகள் சொல்லி அந்த பெண்டி பருப்பெல்லாம் தருவாங்க. அதில் நாட்டி தான் நான் தண்ணி ஊற்றுட்டு சொன்னேன்.
சரி, இப்போ இதுக்குள்ளே வந்து இருக்கிறாங்க. இது அவங்கள்ட்ட பாதுகாப்பு இது வச்சு தான் அடைக்கிறவங்க. சரி, நம்ம அவங்களோட வந்து இப்போ இருந்து கதைப்போம், இருந்து நிறைய விஷயங்கள் வந்து கேட்போம். அதாவது அவங்களோட பூர்வீகம் பற்றி கேட்போம். ஓகே, நான் ஆரம்பத்தில் வந்து சொல்லியிருந்தேன், அம்மப்பா அம்மம்மா, நான் வந்து அப்பான்னு சொல்லி தான் கூப்பிட்றேன் நாங்கள் வந்து. சரி, இப்போ 80 வயசு சொன்னேன்னே அம்மாப்பாவுக்கு. சரி, இப்போ 38ன்றது வந்து நீங்கள் பிறந்து வளர்ந்த ஊரா 38ன்றது? இல்லை இல்லை, அப்போ நான் போகக்கூட 15 வயது எனக்கு பிள்ளை. 38 போகும்போது அதுக்கு நீங்கள் பிறந்த ஊர்? பிறந்த ஒரு பழம் தான். பழங்காலத்துலாம் பிறந்து? பழம் தான். கண்டோனி மாதிரி தான் படித்தேன். கண்டோனி வாரத்துலேயே அது பார்த்தீங்களா? அவள் கடுக்காமனே அடுக்காமனா அப்பாட ஊர். அப்பாட ஊர். ரைட், ஓகே. அப்போ அவங்களோட அப்பாட ஊர் தான் கடுக்காமனு. நீங்கள் வந்து பிறந்த பழங்காலத்தில் தான்? பழங்காலத்துலாம் பிறந்து. அப்போ இங்கே இருந்து 38ஆம் கிராமத்துக்கு போனீங்க? 38 இங்கே தொழில் வயது இல்லை, அதுக்காக தொழிலுக்காக போகிறேன். அங்கே என்ன தொழில் செய்து நீங்கள்? குடியேற்ற திட்டம் வந்து அரசாங்கத்தால் குளறி திட்டம் கொடுத்தா அதில் ஒரு வீட்டு திட்டத்தை எடுத்து நாங்கள் அங்கே போய் சேனை வட்டி, பயிர் ஓட்டு, மரவள்ளி ஓட்டு, சோளம் போட்டு, விறகம் கொத்து, வெண்டி, பயத்தை வச்சு அதுகளை நாட்டி அப்படி வராவடி இருந்து வார காலத்தில் பிறகு காணி மூமுண்டைகர் காணி வந்தாங்க அரசாங்கத்தால். இன்னும் அதை வழியாகி வேலையாகி நெல்லும் ஒரு பூஜை நெல், 3 பூஜை நெல் தந்தாங்க. நீ கிடாமாட்டத்து கொண்டு உழவடிச்சு கொத்தி பிரட்டி அந்த 3 பூஜை நெல்லையும் பேசித்தான் நாங்கள் அப்பாவுக்கு 4 பொம்பளை பிள்ளையும் 4 ஆம்பளையும். அதில் தலைப்பட்ட ஆம்பளை ஆக மூத்தாள் நான் தான். அதுக்கு பிறகு இளையாக்கிற பொம்பளை 3 பேர். அதுக்கு பிறகு 2 தம்பிமார். அதுக்கு பிறகு ஒரு தங்கச்சி. அதுக்கு பிறகு ஒரு தம்பி. 4 ஆம்பளையும் 4 பொம்பளையும் எங்களை அப்பா அம்மா வளர்த்து. அப்போ இப்போ 15 வயசில் அங்கே போயிட்டேன். 15 வயசில் உங்களோட குடும்பம் போயிருந்தீங்க. அப்போ எத்தனாம் ஆண்டில் வந்து அம்மா கல்யாணம் கட்டணும்? அம்மா கல்யாணம் முடிக்க நான் 25 வயது. 25 வயசு. இப்போ உங்களுக்கு காதல் கல்யாணமும் இல்லைன்னு சொன்னால் வீட்டால் பார்த்தோம்? இல்லை, வீட்டால் அப்பா அம்மா சம்மதிப்பட்டு தான் பேசி தெரிஞ்சது. அப்போ 25 வயசில் கல்யாணம் கட்டினீங்க. அப்போ அதுக்கு பிறகு தனி வீடு வளவு வந்து அம்மாக்கள் வச்சிருந்தது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வேணுதோ? இல்லை, அது எங்களை போல குடியேறி அவங்கள எடுத்த வீட்டு திட்டம் தான். ஆறாம் வட்டாரம். நாங்கள் அதுக்குள்ளெல்லாம் போய் காட்டியிருந்தோம் 6ஆம் வட்டாரம். அப்போ 38 வந்து எத்தனை வட்டாரம் இருக்குது? 6 வட்டாரம். 6 வட்டாரம். 6ஆம் வட்டாரம் தான் கடைசி வட்டாரம். அப்போ கண்ணையம்மன் கோயில் இருக்கிறது? கண்ணையம்மன் கோயில் 6ஆம் வட்டாரம். 6ஆம் வட்டாரம் தான். ரைட். பைரவர் கோயில் இருக்கிறது 6ஆம் வட்டாரம். இங்கேருந்து போகல வச்சுட்டு 6ஆம் வட்டாரம் தான் தொடங்குதுண்ணே. 6ஆம் வட்டாரத்துக்குலாம் அந்த பைரவர் கோயிலும் அந்த கண்ணையம்மன் கோயிலும் இருக்குது. சரி, இப்போ அந்த நீங்கள் இப்போ பயிர் செய்ய தொடங்கின வந்துட்டு இப்போ அந்த 15 வயசுலேயே நீங்கள் பயிர் செய்ய தொடங்கிட்டீங்களா? என்னென்ன பயிரெல்லாம் செய்து நீங்கள்? நான் இங்கே பழவாதிலிக்கல ஓடி கத்தரி வச்சு எல்லாம் செய்து நான் செய்தது. எப்படி இந்த பயிர் செய்கிற ஒரு இது வந்தது உங்களுக்குள்ள? தொழிலில்லாத காரணத்தால் இப்படி ஒன்று செய்ய சொல்லி பழகினது. அப்போ அந்த காலத்துலலாம் எல்லா அப்புறம் தொழிலே வந்து இந்த பயிர் தான், பயிர் செய்ய தான். ரைட். இப்போ முந்தியெல்லாம் வந்து இந்த மாடு தானே கொண்டு உழுவுறது? மாடு என்ன சொன்னால் எருமை மாடோ இல்லை? எருமை மாடு கலப்பை பூட்டி நீங்கள் உழுவிருக்கீங்களா? அப்படி உழுவிருக்கீங்க. இப்போல்லாம் வந்து டிராக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் காட்டியிருந்தாங்க கால ஏரியாவில் வந்து இப்போ டிராக்டர் தான். முந்தி வந்து இந்த உழவு மாடுகளை கொண்டு தான், மாட்டு கலப்பை தான். முந்தி எல்லா பிற வீட்டில் வந்து ஒரு கலப்பையெல்லாம் வந்து இருக்குது. இப்போ தான் அதெல்லாம் வந்து இல்லை. சரி, திரும்ப வந்து அங்கேருந்து இங்கே எத்தனை ஆண்டு வந்து நீங்கள் வந்து இந்த பிரச்சனை குளப்படி அந்த பன்செயல் அந்த அந்த அதுக்குள்ளே குளப்படிங்க காரணத்தால் நாங்கள் இங்கே இடம் பெண்ணி வாங்கினேன். அப்போ அங்காள பக்கம் வந்து பக்கத்தில் சிங்களாக்கள் இருக்கிறாங்க. 36 சிங்களாக்கள். அப்போ அங்கெல்லாம் வந்து பிரச்சனை நடந்தது அடிப்படைப்பட்டவங்களும். அப்போ அதுக்கு அப்புறம் இங்கே வந்து அங்கே வந்து என்னென்ன பயிர் செய்யுது நீங்கள்? 38 நிறைய ஒரே ஏக்கர் 1.5 ஏக்கர் மேலே காடு வெட்டி சோளம் போடுறேன். சோளனுக்குள்ளே மயரி ஓடுறேன். மயரி ஓட்டு நீ மயரி பிடிக்கின காலத்தில் பிறகு திருப்பி விழாவடிச்சு பிறகு சோளம் போடுறேன். இப்போ அதெல்லாம் அறுவடை செய்து அங்கே விற்கிறது இல்லை இஞ்சால கொண்டு வரோம்? இஞ்சாலையும் கொண்டு வந்து விற்கிறது. அங்கே ஆக்கள் வருவாங்க வியாபாரி மாதிரி கொடுக்குற அப்படின்ட்டு வேணால் உடைச்சி காய வச்சு நெருப்பில் ஓட்டு பருப்பு அடிச்சு பருப்பாக விற்கிறேன். மரக்க கணக்கில் விற்கிறேன். அப்படி இருக்குது. இப்போ அம்மா வந்து அடிக்கடி என்னோட சொல்லுவாள், இப்போ அம்மாக்கெல்லாம் வந்து கொடுக்குற சாப்பாடெலாம் வந்து இந்த குரக்கன் கூழுது ஒரு என்ன மாப்பிட்டு எருங்கு மாப்பிட்டுலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் செய்கிறது இல்லை நாக்கள்கிட்ட வேண்டி செய்யறது? இல்லை, நான் கிருஷ்ணவதியில் தருவாங்க பருப்புகள். அதுகளை நாட்டி நீங்களே தெரிஞ்சு அதில் அரைக்கிறது? நாங்களே அரைத்து நாங்களே. அந்த பனங்கிழங்கு மாவெல்லாம் அடிச்சிருக்கீங்களா நீங்கள்? பனங்கிழங்கு மாவு இடிச்சு சாப்பிட்ருக்கோம். மஞ்சரி கிழங்கு ஒடியல் அது இடிச்சு சாப்பிட்ருக்கோம். மஞ்சரி கிழங்குலாம் இடிக்கிறது? மஞ்சரி கிழங்கு நான் அப்போ மஞ்சரி கிழங்கு மரவள்ளி வியாபாரம் பண்ணுறேன். நான் பன்னி வியாபாரம் பண்ணுறேன். மீன் வியாபாரம் பண்ணுறேன்.
மீனெல்லாம் அப்போ வந்து இந்த கோர்த்து கொண்டு வரும் கோர்த்து கொண்டு கோர்த்து கொண்டு வரும். எந்த குளத்துக்கு போகிற நீங்கள் மீன் எடுக்க? நவரியா நவீரியா இருக்கு. அது சிங்களாக்கலங்க அங்கால சிங்களாக அங்கால சிங்களாக்கல. அவர் செய்ய தொழிலும் இல்லை அந்த காலத்தில், அப்படி தொழில் செய்தவர். இப்போ எனக்கு தெரிஞ்சது ஒரு 5 வருஷமோ 4 வருஷமோ தானே நீங்கள் பயிற்சியாக விட்டது என்ன? 4 வருஷம். அப்போ அதுக்குள்ளெல்லாம் வந்து இங்கே கீரை அதுகள் வந்து அவர் வலைமை செய்கிறவர். அப்போ பாருங்க, இந்த 80 வயசு கிட்ட வரைக்கும் அவர் வந்து உழைச்சதுக்கான காரணம் அந்த காலத்தில் அவங்க சாப்பிட்ட சாப்பாடு தான். இப்போ எங்களுக்கு அந்த சாப்பாடெல்லாம் இல்லை. அந்த இப்பயும் நான் செய்ய தொழில தான் இருக்கு பொன்னாங்காணி. பொன்னாங்கண்ணி அதுக்குள்ள கொஞ்சம் நாட்டிருக்கேன். இப்பயும் அதே இந்த பலாபு பொன்னாங்காணி இல்லை, இதுதான் பழைய ஆளு தான், பண்டைய காலத்து குளத்து பொன்னாங்கண்ணி. ரைட், குள்ளணி பொன்னாங்கண்ணி. அதாவது இப்போ எல்லாம் வந்து வளர்ப்பு பொன்னாங்கண்ணி சொல்லி குடல் மாதிரி இருக்குல்ல, பல்லல் மாதிரி கட்ட கட்ட குடல், இது அவ்வளோ டேஸ்ட்டாக அதாக இருக்காது. ஆனால் இது வந்து குளத்து பொன்னாங்கண்ணி பொன்னாங்கண்ணி அன்றைக்கு வீட்டை கொண்டு கொடுத்தேன். வீட்டை கொண்டு கொடுத்து ஏன்னா நேரம் இல்லாட்டி நோண்டி கொண்டு கொடு. இப்போ கதைச்சிட்டு இருந்தாப்புல அந்த ஒலிம்பிட்டு போயிட்டார், அதை நோண்டி கொண்டு காட்டுறதுக்கு அவர் அப்படி இதெல்லாம் செய்கிறது. இப்போ பழவுக்குள் கட்டு போகும் நேரம் தர நோண்டு நான் கொண்டு கொடுக்குனாங்க. இதுதான் சத்துள்ள சாப்பாடு, இதுதானே சத்துல சாப்பாடு பொன்னாங்க. இது இந்த பொன்னாங்கண்ணி, அதாவது இது வந்து வளர்ப்பு பொன்னாங்கண்ணி இல்லை, இது வந்து குளநீ பொன்னாங்கண்ணி, அதாவது நாட்டு பொன்னாங்கண்ணி சொல்லுவோம். உண்டு பட்டு வளர்ந்து சாமா அந்த காலத்துலேயே உண்டு பட்டு. இது இதில் தண்டெல்லாம் வந்து கடினமாக இருக்கும், கட்டையாக இருக்கும். இப்போ வளர்ப்பு பொன்னாங்கண்ணியில் வந்துட்டு நோமலாக இருக்கும். ஆனால் இப்போ பொன்னாங்கண்ணி சொதியெல்லாம் நான் விட்டு வைக்க மாட்டேன், நான் பொன்னாங்கண்ணிலாம் வந்து அப்படி சாப்பிட்றது பொன்னாங்கண்ணி கீரை. சரி, இப்போ அதாவது கதைச்சி திரிக்குள்ள அவர் நோண்டிட்டு வந்துட்டார். இப்போ இப்போ அம்மாப்பா வந்து தொழிலுக்கு போனதுக்கு வந்து அப்போ அம்மாவுக்கு வந்து மொத்தம் எத்தனை பிள்ளைகள் வந்து? அம்மாவுக்கு 9 பிள்ளைகள். 9 பிள்ளைகள். மூத்தது அம்மா. அம்மா. அதுக்கு அடுத்து வந்துட்டு அண்டி. அதுக்கு அடுத்தது மாமா. யார் மாமா? அந்த ராமன். ராமன் மாமா. அதுக்கு அடுத்தது துரிய மாமா. அதுக்கு அடுத்தது பேரும்பரை இந்த அருள மாமாவுக்கு பிறகு பேரும்பராசா. அதுக்கு பிறகு இளங்கோவுக்கு பிறகு ஆரம்பம் பிறந்தியட்ட அஞ்சாங்க. அப்போ அந்த செல்விலேருந்து சேர்த்து மாமா அவன் கடைசி 9 ஆம்பளையில் மூத்தாள். அம்மாவுக்கு அடுத்தாளா? இல்லை மங்கண்டிக்கு அடுத்தா? அதாவது 2 பொம்பளைகளுக்கு அடுத்தாள் வந்துட்டு அந்த செல்லுலேருந்து சேர்த்தாள். இல்லை அலரி பருப்பு திண்டியத்தான் அம்மாவைகளுக்கு 2 பேருக்கும் போகிறாங்க. மூணாவது ஆள். அப்போ அந்த செல்விலேருந்து சேர்த்த ஆம்பளை எத்தனாவது? அவர் 22 வயது. இளங்கோவுக்கு இல்லையா? 22 வயது அவர் சாவுக்கு. அப்போ 2 ஆம்பளைகள் வந்து மாமாக்கள் வந்து இறந்துட்டாங்க. ஒரு ஆள் வந்து அந்த வீட்டு பிரச்சனையில் தெரிஞ்சு வயசு கோளாறுன்னு சொல்லி அப்படி அலறி பருப்பி சாப்பிட்டு இருந்தது. இன்னொரு மாமா வந்துட்டு செல் விழுந்து தெரிஞ்சது. இப்போ நாங்கள் இருக்கிற அந்த ஏரியாவுக்கு தொட்டதுக்கு. அப்போ சொன்னவங்க என்ன துண்டு புறக்கி தெரிஞ்சுதோ அப்படின்னு ரெண்டு சொன்னவங்களுக்கு அதை சொன்னவங்க அதெல்லாம் பெரிய இருக்குது அவங்க சொல்லும்போது. இப்போ கடைசியாக வந்து இப்போ இருக்கிறது வந்து எங்களுடைய சின்ன மாமா, கடைசி மாமாவோட வளவு தான் இந்த வளவு. இப்போ அப்போ அம்மா அப்பா வந்து அப்போ தொழிலுக்கு போனால் அப்போ பிள்ளை எல்லாம் வந்து எப்படி நீங்கள் பார்த்துக்கொள்கிறீங்க? நீங்கள் வீட்டில் வச்சு சாவடிக்கிறான் நேரம் பார்க்கத்தானே உனக்கும் குரக்கன் அடிச்சு ஒரு யாரம் புட்டா வச்சு கொடுப்பேன். இறங்கிடிச்சு வச்சு இருந்து அடுத்த நாளைக்கு இதவன் சோறு இரவைக்கும் பகலைக்கும். இப்போ அங்கெல்லாம் அந்த வாய்க்கால் எல்லாம் ஓட மாட்டாங்களா குளிக்கிறதுக்கு? அதுக்கு வாய்க்கால் தண்ணி ஓடுறது. ஓ அதில் முன்னுக்கு அந்த தண்ணியில் என்னதை கொண்டு அவிர பாட்டுக்கு குளிக்கிறது. நீங்கள் அடிக்கிறது இப்போ அங்காளஞ்சால போனால் இல்லை அடிக்கிறதா இல்லை அப்படி தண்ணி ஓடும். இப்போ நீங்கள் இருக்கக்குள்ள அப்பெல்லாம் வந்து யானை இருந்தது அங்கே? இல்லை அப்போ யானை இல்லை, ஒன்றுமே கிடந்து பண்டி கிடந்தது. ஏன்னா அந்த காலத்தில் அதாவது அங்கே அதாவது நான் இப்போ பார்த்த நான் வந்து பழைய விட்டு அதாவது நானே வந்துட்டு இப்போ 5-6 வருஷத்துக்கு முதல்ல அங்கே போய் பார்த்தேன். அதுக்கு முதல் அதாவது அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கு நிறைய வித்தியாசம். நிறைய அந்த மரம் செடி கொடியெல்லாம் இல்லை, எல்லாம் ஒதுக்கிட்டாங்க, கவுண்டியை போட்டு ஒதுக்கிட்டாங்க. ஆனால் அப்போ நல்ல காடாக இருந்தது, சூரப்பத்தை அது இதுன்னு சொல்லி பனங்காடுன்னு சொல்லி சரியான மரமும் நிழல் சோழியமாக இருந்தது. ஆனால் அப்போ யானையே இல்லை அந்த பக்கம் வந்து. இப்போ ஒதுக்குனதுக்கு பிறகு வந்து இந்த யானைலாம் அங்கேருந்து வந்தது. இதில் வந்து வங்கியலுக்கு பிறகு இப்படி காட்டு பிரதேசம் வந்து அங்கால சிங்கள ஏரியா பக்கம் இருந்து வந்து யானை தான் அது. அந்த செல்வெடி அதில் வெறுண்டு பயந்துஞ்சால வந்து யானை தான். அப்போ கிட்டத்தட்ட 2006க்கு 2007க்கு முதல்லாம் வந்து அப்போல்லாம் வந்து யானையே இல்லை அங்கால. காட்டில் ஆയിരിக்கும் அங்கால காட்டில் இங்கே உங்களுக்கெல்லாம் வந்து அடிச்சு ஒன்றுமே கிடையாது. அப்போ வந்து சோழன் இதெல்லாம் வந்து பயமில்லாம் செய்கிறீங்க. பண்டிகை மட்டும் தான் காவலுக்காக யானை போகலாம் வரலாம் வரலாம். எந்த பயமற்ற. இப்போ நைட்டில் அந்த ரோட்டால் போகிறண்டாலே பயப்படணும், அவ்வளோ யானைகள்.
முந்தி வந்து பண்டிகை மட்டும்தானே அவங்க காவல் காக்கிறது பயிர் செய்து. ஆனால் இப்போ பயிர் செய்கிறேன்னு சொன்னாலே யானைக்கு தான் பயம். அப்படி அப்போ இன்றைக்கு நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் அந்த ஏரியாலாம் வந்துட்டு நிறைய ஒதுக்கிட்டாங்க. இல்லைன்னா சரியாக நிழல் சூழலையாக இருந்தது. இப்போ மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிராமப்புறம் எடுத்துக்கொண்டாலே வந்துட்டு 38ஆம் கிராமம்லாம் வந்து பழமையான ஒரு கிராமம். அப்படி இருந்தது வந்து இப்போ வந்து இப்படி தான் இருக்கு நிலைமை. சரி, இப்போ நீங்கள் என்னெல்லாம் சொல்லி இல்லை இப்போ என்ன சொன்னால் இங்கேருந்து நைட்டில் போக்கல அந்த சைக்கிளுக்குள்ளே முயல் பாயிறதோ இது பாயிறதுன்னு சொல்லி அந்த பேய் அப்படி நேரம் சும்மா அதுக்கே அந்த காட்டு பாதைகளில் பேய் பயப்படுத்தாட்டு. அப்படி பேய் இப்போல்லாம் இங்கேருந்து நீங்கள் இப்போ 38 போனோம்னா ரோட்டெல்லாம் அப்போல்லாம் அப்படி ரோட்டு இல்லை சூரப்பத்து சும்மா மணல் ரோட்டு தான். மணல் ரோட்டு பள்ளம் படுகுழி சைக்கிள் மீச்சு எப்படி போகிறது? ஒத்தடி பாதையில் ஓடக்கூடிய இடத்துல ஓடுற மக்கள் இறங்கி உருட்டி போகிறது தான். ஓடுறது ஓர மற்றது அவங்க உருட்டி போகிறது உருட்டி போய் நம்ம ஓடக்கூடிய இடத்துல ஏறி ஓடுறது தான். எந்தெந்த நேரத்துல எல்லாம் நீங்கள் போயிடலாங்க? நான் இங்கேருந்து வளையாந்து நாரியாக்கு மீன் போகலாம் 3 மணிக்கெல்லாம் அனுப்பி போவேன். பிடிச்சா 3 மணி விடியச்சா 3 மணிக்கெல்லாம் போவேன். டைம் இல்லையே? டைம் வந்து இல்லை. டைம் வந்து அந்த இல்லை. டைம் போனால் போய் சேரலாம். சேரலாம். 3 மணி சைக்கிள் எடுத்தாண்டா சரி 5 மணிக்கெல்லாம் அங்கே கட்டில் நிற்பேன். கட்டில் நிற்கலாம். அங்கே மீன் எடுக்கிற இடத்துல மீன் எடுத்து அப்படியே மீன் எடுத்து அப்படியே அம்பாரை உகனை கோணாவில் வைக்கையில் இனி 38 40 தும்பங்கனி வேண்டாம் மராபாளையம் வேண்டாம் இப்போ அப்போ அந்த டைம்ல எல்லாம் வந்து லைட்டு அது இதெல்லாம் இல்லையா? அப்போ அந்த டைம்ல என்ன செய்யுங்க? லைட்டு டைம் லைட்டு மில்லர் லைட்டு அந்த இப்படி அடிச்சு இல்லை சைக்கிள்லேயே லைட்டு சைக்கிள் டைனமோ லைட் என்ன? டைனமோ லைட் அந்த காலம்லாம் வந்து அப்போ. ஆனால் அந்த ரோட்டுகளில் வந்து அந்த மின்கம்ப லைட் எல்லாம் இல்லை அப்போல்லாம். ரோட்டே வந்து ஒத்தேடி ரோட்டு தான் சூரப்பத்து அதுவும் இதுவும் அப்படி ஏன் பார்த்தா காடுகள் தான் காடுகள் அப்படி இருந்தது. இப்போ இவ்வளோ வித்தியாசம் எனக்கே தெரிஞ்சு. இந்த இப்போ எனக்கு வந்து 22 வயசு 23 வயசு ஆக போகுது. நான் 5 வயசில் 6 வயசில் பார்த்த இந்த நிலப்பரப்புக்கும் இப்போ இத்தனை ஆண்டு இருக்க நிலப்பரப்புக்கும் வந்து நிறைய வித்தியாசம். சரி, இப்போ இன்றைக்கு சமைச்சாச்சோ? நான் சமைக்கல, சமைக்க போகிறேன். இப்போ அமர்ந்திருக்கேன். சமர்த்தியா பூஜைக்கு போனது டைம் 12 காலம் அவரங்க போகணும். அவர் சனமேரி வட்டி சேவடுத்து வந்து நான் இப்போ சோறுன்றது என்ன காணலன்னு வட்ட கிளம்புறாரு. நான் வந்துட்டேன். அம்மா அப்பாவுக்கு பொழுது போகிறது வந்து ஒன்று எங்களோட ஊர் சந்தியில் வந்து அக்காவோட கூட்டமாக கூட்டி வந்து வளர்ந்து காய்க்கிறது. அப்படி தான் அவருக்கு டைம் போகிறது. முந்தியன்று சொன்னால் அந்த இப்போ கொஞ்சம் வருத்தங்கள். முந்தியன்று சொன்னால் வீட்டில் இருந்து பயிர் செஞ்சுட்டு அதிலே டைம் போகிறது. இப்போ டைம் போக காட்டுறதுக்காக வேண்டி அங்கே தான் போகிறது. ஏன்னா வருத்தம் வந்து கடுமையான ஒரு நிலைக்குள்ள வந்து கிடந்தவர். நான் இப்போ வந்து ஒலிம்பி நடந்து திட்டாரு. சரி, இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ அம்மாப்பா வந்து வீட்டை வந்து விடிய சாமத்தில் ஒலிம்பி பூவாலாம் ஆய வந்துடுவார். பூவாய வரும்போது அந்த பழைய காலத்து பாட்டெல்லாம் வந்து படித்து தான் வருவார். அம்மா அப்பா எங்கள்கிட்ட மருமக்கள் மாதிரிக்கும் பாட்டெல்லாம் படித்து காட்டுவார் பழைய காட்டெல்லாம். அப்போ எனக்கு ஒரு பாட்டுன்னு படித்து காட்டுவேன் அந்த காலத்து பாட்டுண்டு. அந்த காலத்து பாட்டு படிக்கிறதா நான் எம்ஜிஆர் பாட்டு அதில் தான் படிக்கணும். படிங்களா? படிங்க ஒரு பாட்டுன்னு. சிந்தித்தால் சிரிப்பு வரும், மனம் நொந்தால் அழுகை வரும், சென்றலும் புயலாய் மாறி மாறி வரும் மானிடரின் வாழ்வே. மோசடி பாதையிலே காரினை சேர்த்தாலும் வாசமுடன் புகழ் பாடி பலவேரும் வரவேற்பார். வாசமில்லா பூங்கொடியால் வாடியதோ நில்மலரால் வாழ்வினில் நல்லவனே தாழ்மை அடைவதா. சிந்தித்தால் சிரிப்பு வரும், மனம் நொந்தால் அழுகை வரும், சென்றலும் புயலாய் மாறி மாறி வரும் மானிடன் வாழி. பாட்டு போதும். சரி, இப்போ இப்படி பாட்டெல்லாம் பாடி தான் அம்மாவுக்கு நிறைய ஐஸ் வைக்கிற அம்மா அப்பா அவர். ஒரு ஐஸும் வைக்கல வைக்கல. அதே கடப்பால போகிறோம், அதே கடப்பால வயலுக்கு போய் சேனைக்கு போய் ஆளால் முகம் பார்த்து கதைக்கு போய் தெரியாது. ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு வருஷம் அங்கே பழகுக்குள்ளேயும் போகாமல் இருந்தேன். ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு வருஷம் இருந்து அதுக்கு பிறகுதான் அப்பெல்லாம் வந்து இந்த நீங்கள் அந்த காலத்துலலாம் வந்து இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு 10 வயசு 15 வயசு இருக்கும்போது மற்றவங்களாம் வந்து கல்யாணம் கட்டுறாங்கன்னு சொன்னால் அப்போல்லாம் வந்து தாலி கூடி அதெல்லாம் வந்து கட்டுறாங்களா? ஓ, தாலி கூட வசதி உள்ளவன் தாலி செய்வான். அன்னத்தை 80 ரூபா காய்ச்சி இருந்தா 70 ரூபா காய்ச்சி இருந்தா ஒரு பவுலோட தாலி. அப்போ 80 ரூபா. நானே அரை பவுனில் 1000 செய்து போட்டு 80 ரூபா. அந்த ஒரு பவுனில் 80 ரூபா. அந்த காலம் அது அந்த காலத்து தங்கமெல்லாம் வந்து நல்ல ஒரு தங்கம். இப்போ எல்லாம் வந்துட்டு ஒரு பவுன்லாம் செய்யணும்னு சொன்னால் போகும் போல இருக்குன்னா. இப்போ 1 லட்சம் அப்படி போகும் ஒரு பவுன். இப்போ 300 ரூபா 400 ரூபா காய்ச்சி இருந்தால் அந்த இடத்துல 6 பவுன் 7 பவுனில் தாலி செய்வாங்க. வசதி உள்ளாக்கள் எல்லாம். அப்போ போடி மாறாண்டியில் அவங்கள்ட்ட நாங்கள் அடிமைக்கு போகணும். போனால் என்னத்தை 2 ரூபா 3 ரூபா காய்ச்சி ஒரு நாளைக்கு முத்தாக்கிறது வேலை தான். என்ன வேலை செய்ய கொடுக்குறோம் உங்களுக்கு?
வேலியற்ற நீ வாங்க உள்ளி சாமத்தில் வள வெளியே சாமம் செய்கிறேன் அப்படி என்று தெரிஞ்சா 3 ரூபா காசு போடியார் அனுபவம் அந்த அவையா போடியாரோ. அப்போ நீங்கள் எல்லாம் பழகு வேண்ட குள்ள முந்தைய எவ்வளோ விலை போனது இங்கே ஊரில் கொஞ்சம் பழகு இப்போ அம்மாங்கட வள இருக்கவள நான் வாங்கினேன் 20,000 ரூபா. இப்போ எங்கட அந்த பழகு 20,000 ரூபா. 20,000 இப்போ போகும் 20 லட்சத்துக்கும் கூட போகும் 20 லட்சம்னா இப்போ 35 20,000 ரூபா காய்ச்சண்டியில் அந்த உடம்பை போட்டு வெயிலில் இருந்து தாக்கத்தி எடுத்து பிடிச்சி இந்த கையறுத்துஞ்சார் இந்த கையறுத்து வேறு சேர்ந்து விளைச்ச காய்ச்சா 20,000 ரூபா ஒரு மாதத்தைய காசு 20,000 ரூபா காய் ஒரு மாதம் தொழிச்சு விடும். ஒரு மாதம் தொழிச்சேன் அந்த ஒரு காசில் தான் எங்களுக்கு அந்த வளவு வேண்டி தந்தவர் நம்ம பார்க்கல தான் வேண்டி தந்த வளவு இது வந்து ஓகே. இப்போ இவ்வளோ வந்து செய்திறாங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து அந்த காலத்து வாழ்க்கை முறைகள் தான். அதை தான் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக அந்த வீடியோ வந்து நான் மேக்கிங் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு கதையை கேட்கறதுக்காக வேண்டியது அந்த காலத்து கதைகள்லாம் வந்து கேட்குறேன்னா எனக்கு நிறைய பிடிக்கும். கூட வந்து அவர் சொல்லுவார் அந்த இங்கேருந்து போகும்போது அந்த முயல் மாய் சைக்கிள் எடுக்கிற பாயிர அப்படி இப்படி அது இதுன்னு சொல்லி நிறைய கதைகள் வந்து சொல்லுவாங்க. அப்படியான கதைகள்லாம் கேட்குறதுக்கு ஆசை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற இந்த வயசு படிநிலை வந்து தெரிஞ்சு கொள்ளணும். அப்போல்லாம் வந்து எப்படி இருந்தவங்க இப்போ வரைக்கும் இந்த வயசில் உள்ள எனர்ஜியாக தான் வந்து இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த காலத்து சாப்பாடுகள் அடுத்து வந்து அவங்களோட வாழ்க்கை முறைகள் வந்து இப்போ வந்துட்டு சின்ன சின்ன வயசுலலாம் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் மது பாய்க்கிற அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனால் அப்போல்லாம் வந்துட்டு கூட அதெல்லாம் வந்து இல்லை. பாய்க்கிறோன்னு சொன்னால் அப்போல்லாம் வந்து அந்த கல் இதுதான் போல ஏன்னா அப்படி இப்போ தான் வந்து காலங்கள் வளர்ந்து கோலங்கள் மாறி எல்லாமே வந்து அப்படியே போயிடுச்சு. அப்போ உண்மையிலே வந்து அப்போ நான் நினைச்சேன் நான் வந்துட்டு 38ஆம் கிராமம் வந்து அவங்களோட பூர்வீகம் அப்படி சொல்லி. ஆனால் பழகம் வந்து அவங்களோட பூர்வீகம் அப்போ அம்மா வந்து பழகம் தான் பழகத்துலேருந்து அங்கே போனது ஏன்னா ஓகே. இப்போ வந்து எல்லா பிள்ளைகளும் வந்துமே கல்யாணம் கட்டிட்டாங்க. எல்லா பிள்ளைகளும் கல்யாணம் கட்டிட்டாங்க. இப்போ மருமக்கள் மாதிரிலாம் வந்து பார்க்குறது அவங்கள மருந்தோடு மாத்திரை அப்படி வேறு 2 நேரமாக பார்த்துட்டு போவாங்க. நீங்கள் வரலையா போய் நம்மளால் இயலாது. அது சரியா பஸ் காய் கொடுக்க காசு இல்லை ஓட்ட காய் கொடுக்க காசு இல்லை. நானே அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகிறேன் இருந்து சாப்பிட்டு போகிறேன் சாப்பிட தானே வர்றது. நான் உண்மையாக சொல்ல போனால் அம்மா வந்து அந்த அஜினாமோட்டோ அது இதெல்லாம் ஒன்றுமே பாய்க்க மாட்டாங்க. இந்த கொருக்கா புளி மாங்காய் அந்த புளிகள் மட்டும்தான் பயன்படுத்தி கொள்வது. மற்றபடி வந்து இந்த அஜினாமோட்டோ அது இதெல்லாம் வந்து எதுவுமே பயன்படுத்த மாட்டோம். ஆனால் வந்து அவள் சமைக்கிற சாப்பாடு வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும். அப்போ அம்மாவுக்கு எத்தனை வயசு இப்போ? 75 வயசு. அம்மாப்பாவுக்கு வந்து 80, அம்மாவுக்கு வந்து 75 வயசு. 5 வயசுக்கு தான் ஒரு மூப்பு. சரி, அப்போ இந்த கதைகளை இன்றைக்கி சொல்லணுன்றதுக்காக வேண்டி தான் நாங்கள் இன்றைக்கி அம்மாவும் அம்மாப்பாவையும் வந்து நான் வீடியோவில் காண்பிச்சிருந்தது. நிறைய பேருக்கு வந்து இப்படியான அனுபவங்கள் இருந்திருக்கும். அதாவது இப்படி காடு வெட்டி வெளியாக்கி சேனை பயிற்சிகள் செய்து அங்கே வாழ்ந்த அந்த அனுபவங்கள். ஸோ அந்த வீடியோ பார்க்குற எங்களோட உறவுகள் வந்து அப்படி அனுபவங்கள் இருந்தால் அதை வந்து நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த வாழ்க்கைக்கும் இப்போ நாங்கள்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கைக்குமான வித்தியாசங்கள். இப்போ அப்போல்லாம் வந்துட்டு கையில் காசு இல்லாட்டியும் அவங்க வீட்டில் செய்கிற மரக்கரை எதுவும் போட்டு செஞ்சு விட்டு சாப்பிட்டு செஞ்சுருவாங்க. ஆனால் இப்போ வந்து காசு இல்லாட்டி வாழவே இயலாது. அப்படி ஒரு வாழ்க்கை. அந்த காலத்து வாழ்க்கைக்கும் இந்த காலத்து வாழ்க்கைக்கும் கட்டாது. எவ்வளோ உழைச்சாலும் கட்டாது. எவ்வளோ உழைச்சாலும் கட்டாது. அந்த இடத்துல சாப்பாடு இல்லைன்ற பஞ்சமே இல்லை. எதோ இலைய பிச்சு போட்டு பிச்சுட்டாலும் சாப்பாடு மயிர் இளங்கோடியன் மாவிரிக்கு இறங்கு மாதிரிக்கு சோளம் மாதிரிக்கு குலக்கம் மாதிரிக்கு இரவையில் பகலில் சாப்பிட்டாலும் சோத்தை சமைச்சு சாப்பிட்டாலும் இரவில் உரக்கம்மாவை களி வச்சுருந்தா காலையில் தண்ணியை ஊற்றினா தேய்ச்சி புளியும் கொஞ்சம் விட்டா தேங்காய் பூலியும் கொஞ்சத்தை புளிஞ்சு விட்டா அந்த மாதிரி சாப்பாடு. இப்போத்தைய பிள்ளைகளுக்கு வந்து காலையில் வந்து நூடுல்ஸ் செய்யணும், பரோட்டா இருக்கணும், பட்டீஸ் இருக்கணும், கொண்டா இருக்கணும், வைக்கு ஐயே அப்படி எல்லாம் வந்து மாறி போயிட்டு என்ன சொன்னால் வந்து இங்கேருந்து போகிறது தூரம் வந்து நடந்தும் கூட போவாங்க. ஆனால் இப்போ இங்கேருந்து அங்கே போகணுன்னு சொன்னாலே வாகனம் தானே வேணும். அப்படியா காலத்தில் இறைச்சிகள் நல்ல மலிவு இறைச்சி. அப்போ இந்த பாய்லர்லாம் இல்லை தாண்டி பாய்லர் எல்லாம் இருந்தால் கோழி இருந்ததா நான் பெருசாக சாப்பிட்றதில்ல. இப்போ நீங்கள் 38 இருக்கும்போதெல்லாம் பாய்லர் கோழி வந்துட்டா? அப்பெல்லாம் பாய்லர் இல்லை. நாட்டுக்கோழி அடித்தா நாட்டுக்கோழி தான். நானே நாட்டுக்கோழி வளர்த்து 25 ஒரு முட்டை வைத்தேன். 25 ஒரு முட்டை ஒரு 25 சதமா? 25 சதம். ஒரு சேவல் தரம் ஒரு 2 கிலோ 2.5 கிலோ சேவல் எல்லாம் 80 ரூபா 85 ரூபாய்க்கு தான். 100 ரூபா குறைஞ்சாலும் 100 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். 100 ரூபாய்க்கு. அப்போ 1 ரூபாய்க்கு 4 முட்டை. அப்போ 25 முட்டை 1 ரூபாய்க்கு 4 முட்டை. 1 ரூபாய்க்கு 4 முட்டை விற்றது. அம்மா வட்டியில் வச்சு 30,000 கொண்டு போகும் விற்கிறது. விற்று போட்டு நீ மரக்கறியால் பிள்ளைகளுக்கு சட்டை துணிலாம் அது வாங்கிட்டு வருவாங்க.
இப்போ பாருங்க, இப்போ ஒரு முட்டையை வந்துட்டு 85 ரூபாவோ 55 ரூபா அப்படி போகுது. 60 ரூபா போகுது, ஒவ்வொரு விலைக்கும் போகுது. கொஞ்ச நாள் கூட 95 ரூபாவோ 80 ரூபாவும் போனது ஒரு நாட்டுக்கோழி முட்டை. நாட்டுக்கோழி அப்படி போனது. ஆனால் அந்த காலம் வந்து 1 ரூபாய்க்கு 4 முட்டை, அதாவது 25% தான் ஒரு முட்டை போனது. அப்போ இவ்வளோக்கு காலம் மாறிட்டேன்னு சொல்லி பாருங்க. அதான் உண்மையில் இந்த நவீனம் வளர 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 மக்களோட பயன்பாட்டு முறைகளும் வந்து மாறி மாறி, ஆனால் இப்போ வந்து எதை எடுத்தாலும் வந்து இந்த பணம் ஒன்று இருந்தால் மட்டும்தான் வாழ முடியுமென்ற ஒரு சூழ்நிலைக்கும் வந்து நம்ம தள்ளப்பட்டுட்டோம். என்ன செய்கிறது, எல்லாமே வந்து மாறினது மட்டும் இல்லாமல் நம்ம மாற்றிக்கொண்டு எல்லாமே வந்து அதுவாக மாறுன்றதை தாண்டி நம்ம மாற்றிக்கொண்டோம். ஆனால் இப்போயும் கூட நிறைய நாடுகளில் வந்துட்டு அந்த பண்ட மாற்று முறைகள் அப்படியே இருக்குது. அதே மாதிரி வந்து இயற்கையோட ஒட்டி வாழ்கிற, அதாவது அந்த பொதி செய்த சாப்பாடுகள் வந்து சாப்பிடாமல் வந்துட்டு அவங்களா தயாரித்து சாப்பிட்ற சாப்பாடு, அதாவது அந்த அண்டைக்கு சாப்பிட்ற நாடுகளும் இன்றைக்கும் வரைக்கும் இருக்குது. ஆனால் நம்ம வந்து பழமைக்கு திரும்ப கொண்டு வர இயலாது, அது ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ வந்து அம்மாவையும் அம்மா அப்பாவும் கூட நான் பேசியிருந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆர்ஜி தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய் சொல்லுங்கள். அப்புறம் அங்கே பாய் சொல்லுங்கள். பாய்.